பெண்மையின் காவலன். அத்தியாயம் 4. காதலுக்கு வார்த்தைகள் தேவையில்லை, பார்வைகள் மட்டுமே போதும். வா, வந்து வண்டியில ஏறு, அருண் கூறினான். அவள் அங்கேயே தயங்கி நின்றாள். உன்னை நான் எதுவும் பண்ணிட மாட்டேன், தயவு செஞ்சு வா. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிட்டு, இதுக்கு மேலே இங்கே தனியாக நிற்கிறது சேஃப் இல்லை, அதனால தான் சொல்கிறேன், வா. மீனா மெதுவாக பைக்கில் ஏறினாள். வண்டி சாலையை தொட்டு நகர்ந்து கொண்டிருந்தது. இரவு காற்று கொஞ்சம் குளிர்ந்திருந்தது. காற்று கன்னத்தில் படும்போது மனதிற்குள் ஒரு சின்ன சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. அவளின் இதயம் சற்றே வேகமாக துடித்தது. அது பயமா? இல்லை, அது சொல்ல முடியாத ஒரு அமைதியான பாதுகாப்பு உணர்வு. அவள் மெதுவாக கேட்டாள், எங்கு செல்கிறோம்? அருண் கண்ணில் ஒரு சின்ன சிரிப்பு. அது சிரிப்பு அல்ல, கண்நுனியில் மறைந்த கிண்டல். போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அருண் சொன்னான். அவள் சற்று அதிர்ந்து உட்கார்ந்தாள். எதற்காக? அவன் ஓட்டத்தில் கையை மாற்றிக்கொண்டபடியே மெதுவாக, சும்மா தான், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க. அவர்கள் சற்று நேரம் பேசாமல் அமைதியாக பயணித்தார்கள். அமைதி இருந்தாலும் அது வெறுமை இல்லை, அது நிறைந்தது சொல்லப்படாத உணர்வுகளால். காற்று முடியை அசைத்தது. அசைந்த தலைமுடியின் நறுமணம் வண்டியின் காற்றில் கலந்தது. அருண் கண்ணாடி வழியாக அவளை பார்த்து கொண்டிருந்தான். மீனா திடீரென்று கேட்டாள், நீங்க என்னை பார்த்ததே தெரியல, உங்களுக்கு என்னை எப்படி தெரியும்? அவள் கேட்ட கேள்வி சாதாரணமாக இருந்தாலும் அதன் பின்னால் இருந்தது காதலின் சிறு பயம். அருண் சிரித்து கொண்டே சொன்னார், நான் நிறைய பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், அதில் நீயும் ஒருத்தி, கிண்டலா சொன்னான். ஆனால் அதன் உட்புறத்தில் அவளை பார்த்து ஏற்கனவே 1000 முறை துடித்த இதயம் இருந்தது. மீனா அந்த வார்த்தையை உண்மை போல மனதில் ஏற்றி கொண்டாள். அவளது கண்கள் கலங்கியது. கன்னத்தில் வெப்பம் பரவியது. 2 வருடங்கள், அவளின் ஆசை, கனவு அனைத்தும் கலைந்து சென்றது போல் உணர்ந்தாள். அருண் கண்ணாடி வழியாக அவளை பார்த்து கொண்டே இருந்தான். அந்த கண்ணாடி பேசல, ஆனால் இரு இதயங்களின் ரகசியத்தை காப்பாற்றி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில்தான் திடீரென்று ஒரு பெண் சாலையோரத்தில் நின்று கையை அசைத்தாள். இளம்பெண், அழகான நீல சாரி, முடியில் மலரால் நிறைந்த தளிர்த்தோட்டம் போல, பார்க்கும் நொடியில் நிறம் கொடுக்கும் அழகு. அவள் வண்டியின் பக்கம் ஓடி வந்து சொன்னாள், இன்னும் இரவு சந்திக்கலாம்னு சொன்ன, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, ஏன் வரல? அந்த கேள்வி காற்றில் விழுந்த பஞ்சு போல, ஆனால் மீனாவின் நெஞ்சில் அது கல்லாய் விழுந்தது. மீனா முகத்தை திருப்பாமல் உட்கார்ந்தாள். ஆனால் அவளின் உள்ளம் அதிர்ந்தது. கண்களில் நீர் தேங்கியது. அவள் உணர்ந்தது சொல்ல முடியாத வலி. அருண் மெதுவாக சொன்னான், சாரிடி, உன்னை பார்க்க வரணும்னு நினைச்சேன், ஆனால் முடியல, நாளைக்கு பார்க்கலாம். பெண் சிரித்து போனாள். காற்று மீண்டும் அமைதியாகியது. ஆனால் மீனாவின் உள்ளம் இன்னும் ஓடிக்கொண்டிருந்தது. அவள் மெதுவாக, அவங்க யாரு? அவனும் மெதுவாக சிரித்தான். உண்மையிலேயே கேட்கிறீங்களா? அவள் மௌனம் அது ஆம் என்று சொன்னது. அவன் கண்ணாடி வழி பார்த்தான். அந்த சின்ன பார்வை அவளது இதயத்தை ஏதோ செய்தது. அவன் சொன்னான், நான் பார்க்கின்ற பெண்களில் இவளும் ஒருத்தி. அவளின் இதயம் மெலிதானது. அதற்கு மேல் பேசுவதற்கு அவளிடத்தில் வார்த்தைகள் இல்லை. இங்கேயே இறங்கிவிட வேண்டும் போல் தோன்றியது. ஆனால் எதுவும் பேசாமல் அமைதியானாள். அருணிடம் பேசிய அந்த பெண் யார்? உண்மையில் அருண் யார்? மீனாவின் காதல் கைகூடுமா, இல்லை கனவாகுமா? அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.